வியூவர்ஸ், இங்கே பாருங்கள், அடீனியம் வந்து மொத்தமாக ப்ரூன் பண்ணிட்டேன். ட்ரீ மாதிரி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையினால் நான் வந்து எல்லாத்தையுமே ப்ரூன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இது ட்ரீ மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் ப்ரூன் பண்ணியிருக்கிறேன். இது உயரமாக இவ்வளோ உயரம் இருந்தது. மேலே வந்து இதுக்கு மேலே ஒரு 1.5 ஜான் உயரம் இருந்தது. நான் இப்போ ப்ரூன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதையுமே ப்ரூன் பண்ணுவேன். இந்த பாருங்கள், இதோட நான் கட் பண்ணுவேன். இங்கே இதோட கட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணுறது வந்து இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதால இதை நான் ப்ரூன் பண்ணல. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ப்ரூன் பண்ணல. இதுவும் சின்னதாக இருக்கிறதால ப்ரூன் பண்ணல. ஏன்னா அழுகிடும், சிலதெல்லாம் குட்டியில் ப்ரூன் பண்ணால் அழுகி போயிடும். ஸோ இதையுமே நான் இப்போ ப்ரூன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். இதை நான் ப்ரூன் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா பெண்ட் ஆகிட்டே இருக்குது இது எப்போ பார்த்தாலும். ஸோ இதை பண்ணணும். பாருங்கள், இது எல்லாமே நான் ப்ரூன் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. சிலது மட்டும் நான் ப்ரூன் பண்ணல. இங்கே பாருங்கள், சூப்பராக பொக்கே மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ப்ரூன் பண்ணது. இதை வந்து நான் இப்போ சாஃப்ட் தண்ணியில் போட்டு கொஞ்சம் 1 ஹவர் கழித்து எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், மண்ணில் வந்து நான் நட்டுற போகிறேன். இங்கே பாருங்கள், 3 பக்கெட் மண் இருக்குது. அதில் வந்து நான் நட்டுருவேன். இதில் எது எது பிழைக்குதோ பிழைக்கட்டும், பிழைக்காதது போகட்டும். ஏன்னா வந்து ப்ராபகேஷன் வந்து எது எது சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. நல்ல விதமாக பண்ணுவோம். ஸோ ப்ரூனிங் பண்ணதால் ட்ரீ மாதிரி வளரும் இல்லையா, அதையும் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சாண்டா கிளாஸ் கூட நான் ப்ரூன் பண்ணிட்டேன். இது பெரிய பெரிய கிளையோடு இருந்தது இல்லையா, அந்த ட்ரீ ஷேப் வேணுன்றதால குள்ளமாக இருக்கிற கிளைகளில் இருக்கிற பூவை மட்டும் விட்டுட்டு உயரமான கிளையெல்லாம் இங்கே வந்து நான் ப்ரூன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு ஃபங்கி சைட்லாம் தெளிக்க போகிறேன்.